பாலியல் புகாருக்குள்ளான வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த புகாரில் காவல் ஆய்வாளர் சக்திவேல் என்பவர் மீதும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில போக்குவரத்து இணை ஆணையர் மீது பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பணியின் போது இரட்டை அர்த்த வசனங்களை பேசியதாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பெண் காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு தகவல்கள் ஆதாரங்களையும் அதே போல அவர்களுக்கு அளித்த பரிசு பொருட்களோடு சென்று அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர் பகுதியில் பணியாற்றக்கூடிய பெண் காவலருக்கும் இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக அப்போதைய அண்ணா நகர் ஆய்வாளராக ஆர்ஐயாக பணியாற்றிய சக்திவேல் மீதும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக்திவேல் தற்போது மாதாவரம் போக்குவரத்து ஆய்வாளராக பணியாற்றி வருவதாகவும் 40க்கும் மேற்பட்ட பெட்டிஷன்கள் மனுக்கள் கொடுக்கப்பட்ட போதும் போதிய நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சக்திவேல் மீது கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை மகேஷ்குமார் மறைத்து வைத்துக் கொண்டு அதனை மேல் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வாளர் இணை ஆணையருக்கு உடந்தையாக இருந்துள்ளதும் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகேஷ்குமார் மற்றும் சக்திவேல் இருவர் மீதும் புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் துறை ரீதியான விசாரணை சக்திவேல் மீது நடந்து வருவதாகவும் உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா இணை ஆணையாளர் மகேஷ் மது போதைக்கு அடிக்கடி மது போதையில் பணியில் இருப்பவர் என்றும் அவருக்கு தேவையான அனைத்தையும் தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து காவலர்களை விட்டு சக்திவேல் வாங்கி வர கூறியிருப்பதும் அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க கூறியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அவர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு தான் அந்த பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களை பணியில் அமர்த்தியதும் சக்திவேல் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான துறை ரீதியான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.